இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பீட்ரூட் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 180 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இந்த பீட்ரூட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை நம்ம மிக்சரில் சேர்த்தாச்சு. இது வந்து ஆறுனதும் நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகும் பொழுதே நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் ஒரு 150 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ரவையை இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் கலவையை சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் விட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் கலவையை இதோடு சேர்த்துருங்க. சிம்மில் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க. ரவை கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் விழுதோட ரவை நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து சர்க்கரை வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வந்து வெல்லம் வேணும்னாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 150 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துருந்தேன். அதுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு பீட்ரூட் விழுது, அடுத்தது 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நல்லா கலந்துருங்க. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து ஒரு பங்கு ரவை எடுக்கிறோன்னா 2 பங்கு அளவுக்கு சர்க்கரை சேர்ப்போம், 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். நம்ம பீட்ரூட்டில் பால் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதை வந்து 3 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் வேக வைக்கும் பொழுது பீட்ரூட்டோடு சேர்த்தேன். மற்றபடி ஃபுல்லாகவே இது வந்து பாலில் செஞ்சதுனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம கேசரியும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் கேசரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான பீட்ரூட் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பீட்ரூட் கேசரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.